என்டர்டைன்மெண்ட் கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் செப்டம்பர் 5 முதல் உங்கள் திரையரங்குகளில். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என வலியுறுத்தும் வீடியோவை மீண்டும் பதிவிட்ட திருமாவளவன் அட்மின் பதிவிட்டதாக விளக்கம் அளித்த நிலையில் மீண்டும் பதிவு. திமுக கூட்டணியில் தனது முழு அதிருப்தியை காட்டியிருக்கிறார் திருமாவளவன். எக்ஸ் தளத்தில் திருமாவளவன் பதிவிட்டு இருந்த வீடியோவை சுட்டிக்காட்டி முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கருத்து. இந்தியா கூட்டணி தமிழகத்தில் வலிமையாக இருக்கிறது. திருமாவளவன் வீடியோ விவகாரம் குறித்து செல்வ பெருந்தகை கருத்து. ஜிஎஸ்டி குறித்து கருத்து தெரிவித்த அன்னபூரணா சீனிவாசனை மன்னிப்பு கேட்க வைத்ததை ஏற்க முடியாது. மத்திய அரசின் அராஜக செயல் இது எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆவேசம். கோவை சிங்காநல்லூர் பாஜக மண்டல தலைவராக செயல்பட்டு வந்த சதீஷ் கட்சியின் அனைத்து பொறுப்பில் இருந்து நீக்கம். அன்னபூரணா சீனிவாசன் விவகாரத்தில் கட்சி தலைமை நடவடிக்கை. அன்னபூர்ணா தலைவர் மன்னிப்பு கேட்ட விவகாரத்தில் நிர்மலா சீதாராமன் மன்னிப்பு கேட்க வேண்டும். மன்னிப்பு கேட்காத பட்சத்தில் காங்கிரஸ் நாடு தழுவிய அளவில் போராட்டம் நடத்தும் என செல்வ பெருந்தகை எச்சரிக்கை. முதலீடுகளை ஈர்ப்பதற்காக தான் மேற்கொண்ட அமெரிக்க பயணம் ஒரு சாதனைக்குரிய பயணம். தமிழ்நாட்டு மக்களின் வெற்றிக்கான பயணம் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். திமுக அரசின் நடவடிக்கையால் ஃபோர்ட் நிறுவனம் மீண்டும் சென்னை வருகிறது. முன்னணி நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய இருப்பதால் பல்லாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என முதலமைச்சர் உறுதி. சனாதனத்திற்கு எதிராக பேச ஆரம்பித்த சிலர் திடீரென பேசுவதை நிறுத்திவிட்டனர். அமைச்சர் உதயநிதியை மறைமுகமாக சாடிய ஆளுநர் ஆர்.என். ரவி. ஆளுநர் என்ற நிறுவனமே கூட்டாட்சிக்கு எதிரானது என்று டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வி. ஆளுநர் குறித்து ஆளும் கட்சியான திமுக தொடர்ந்து விமர்சனத்தை முன்வைத்து வரும் நிலையில் இந்த கேள்வியால் சர்ச்சை. பார்வை மாற்றுத்திறனாளி ஆசிரியரை அவதூறாக பேசிய விவகாரம். வரும் 20ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் வழங்கிய நிலையில் மகாவிஷ்ணு சிறையில் அடைப்பு. கிளாம்பாக்கத்திலிருந்து சொந்த ஊர் செல்ல போதிய பேருந்துகள் இல்லாததால் மக்கள் அவதி. பேருந்தில் இடம் பிடிப்பதற்காக முண்டியடித்துக் கொண்டு ஓடிய அவலம். தமிழக வக்ஃப் வாரிய தலைவர் பதவியிலிருந்து அப்துல் ரஹ்மான் ராஜினாமா. அப்துல் ரஹ்மானின் ராஜினாமாவை ஏற்றுக்கொள்வதாக தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. அமைச்சருடனான பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் தொடரும் சாம்சங் தொழிற்சாலை ஊழியர்கள் போராட்டம். கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி 6வது நாளாக தொடர் போராட்டம். திருச்செங்கோடு அருகே பள்ளி நிகழ்ச்சிக்கு வந்த திமுக நிர்வாகியை மலர் தூவி வரவேற்ற மாணவர்கள். பள்ளி நிர்வாகம் மாணவர்களை வற்புறுத்தி மலர் தூவ சொன்னதாக பெற்றோர் குற்றச்சாட்டு. வருகை புரிந்துள்ள சான்றோர் பெருமக்கள் அனைவரையும் பள்ளியின் சார்பாக வருக 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 என வரவேற்பதில் உளமகிழ்ந்த பெருமகிழ்ச்சி. தேவக்கோட்டை அருகே சாலை விபத்தில் 2 சிறுமிகள் உட்பட 4 பேர் உயிரிழப்பு. சுற்றுலா வந்த மலேசிய நாட்டைச் சேர்ந்த 9 பேர் காயம்.
இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை மொட்டை அடித்து அனுப்பிய விவகாரம். இலங்கை அரசை கண்டித்து ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். தமிழகத்தில் களை கட்டிய திருவோண திருவிழா. கோவை, நாமக்கலில் உள்ள கல்லூரிகளில் மாணவர்கள் உற்சாக கொண்டாட்டம். ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதத்தை ஒழிக்க பாஜகவுக்கு ஆதரவளிக்க வேண்டும். சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி பேச்சு. காங்கிரஸ், பிடிபி, என்சி ஆகிய கட்சிகள் ஜம்மு காஷ்மீரை சுரண்டி முன்னேற்றத்தை தடுத்தன. இளைஞர்களை தவறாக வழிநடத்தி வேடிக்கை பார்த்ததாகவும் பிரதமர் மோடி கடும் விமர்சனம். தேசிய ஹிந்தி தினத்திற்கு வாழ்த்து தெரிவித்தார் பிரதமர் மோடி. அனைத்து இந்திய மொழிகளுடனும் ஹிந்திக்கு நெருங்கிய தொடர்பு உள்ளது என அமித்ஷா புகழாரம். பொதுமக்கள் அஞ்சலிக்கு பின் சீதாராம் யெச்சூரியின் உடல் டெல்லி எய்ம்ஸில் ஒப்படைப்பு. ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்ட உடலுக்கு பொதுமக்கள் வழிநெடுங்க அஞ்சலி. அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையிலிருந்து வெளிவந்ததை கொண்டாடிய ஆம் ஆத்மி கட்சியினர் தடையை மீறி பட்டாசு வெடித்ததாக கட்சியினர் மீது டெல்லி போலீசார் வழக்கு பதிவு. ட்ரம்ப், கமலா ஹாரிஸ் இருவருமே ஆபத்தானவர்கள்தான். எது சிறிய தீமை என வேண்டுமானால் தேர்வு செய்யலாம் எனவும் போப் பிரான்சிஸ் கருத்து. ஆசிய ஹாக்கி சாம்பியன்ஸ் தொடரில் பாகிஸ்தானை வீழ்த்தி இந்தியா வெற்றி. 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறியது இந்தியா. சர்வதேச அளவிலான 45வது செஸ் ஒலிம்பியாட் தொடர் 3வது சுற்றின் முடிவில் இந்திய ஆடவர் அணி முதலிடம் பிடித்தது. வினோத் இயக்கத்தில் உருவாகும் விஜய் 69 திரைப்படம் 2025 அக்டோபர் மாதம் வெளியாகும். கையில் தீப்பந்தத்தை ஏந்திச் செல்லும் போஸ்டரை வெளியிட்டது படக்குழு. ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் செப்டம்பர் 5 முதல் உங்கள் திரையரங்குகளில்.